ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு இண்டஸ் ரைடர்ஸ். இன்றைக்கான வீடியோ என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, rx100 பைக் வச்சுருக்க எல்லாருக்கும் தான் இந்த வீடியோ மெயினான வீடியோ. உங்கள் பைக்கு மைலேஜ் தரல அப்படின்னா அந்த வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு 4 டிப்ஸ் நான் தரேன். இத்தனை டிப்ஸ் தான் தரேன்னு சொல்லிட்டு நான் கவுண்ட் பண்ணி தரல. நான் சொல்கிற டிப்ஸ்லாம் நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நேம் வந்து என்எஸ் ரைடர் விலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிருக்கேன். அந்த நேம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹெவி கோ. நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா rx100 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊரில் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேரில் ஒரு 10 பேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா rx100ஓட இது வந்து அவ்வளோவா எப்படி சொல்கிறது, rx100ஓட வருகை ரொம்ப கம்மியாயிருச்சு. அதுவும் இல்லாமல் rx100ல் கண்ணில் பார்க்குறதே பெரும்பாடாயிருச்சு. பெரிய பெரிய சிட்டிஸ்னால் பிரச்சனை இல்லை, சின்ன சின்ன ஊர்களில் வந்து rxஐ பார்க்குறதே ஒரு கனவு மாதிரி இருக்குது. குறிப்பாக எங்கள் ஊரில் சொல்லணுன்னா rx100ன்னு ஒன்று கண்ணில் பட்டாலே, என் பைக்கை பார்த்தாலே நிறையா பேர் வந்து என் வண்டியை கூர்ந்து கவனிக்கிறாங்க. அந்தளவுக்கு rx100 மேலே க்ரேஸ் இருக்குது. பட் ஆனால் அந்த rx100 வந்து ஒரு சிலர் வந்து வெறுப்பாங்க. அதில் ஒரு வெறுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி அவங்க வெறுக்கிற மாதிரி rx ஹேட்டர்ஸ் எவனாச்சும் இருந்தீங்கன்னா அவங்க சொல்கிற காரணம் என்னவாக இருக்கும்னா rx மைலேஜ் தராது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்லாம் கிடையாது. rx மைலேஜ் நல்லாவே தரும். நான் சொல்கிற டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து rx மைலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக தரும். இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கார்புரேட்டர் மெயின்டெனன்ஸ் தான். இப்போது 2 ஸ்ட்ரோக் பைக்குன்னு இருக்குனாலே அந்த பைக்குக்கு வந்து ஒரு ஹார்ட் பீஸ் என்னன்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா கார்புரேட்டர் தான். அந்த பைக்கோட கார்புரேட்டர் தான். கார்புரேட்டர் அமையாமலே ஏகப்பட்ட வண்டிகள் வந்து ஒர்க் ஷாப்புக்கு அடிக்கடி வந்து ஒர்க்குக்கு வரும். 2 ஸ்ட்ரோக் பைக்கை பொறுத்த வரைக்கும் கார்புரேட்டர் அமையலைன்னா ரொம்ப கஷ்டம். கார்புரேட்டர் அமைஞ்சிக்கிச்சுன்னா அது மாதிரி ஒரு கார்புரேட்டர் அடுத்து அமைகிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி உங்கள் வண்டியில் ஒரிஜினாலிட்டியாக இருக்கக்கூடிய கார்புரேட்டரை எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி அந்த கார்புரேட்டரை வந்து ஆல்ட்ரு பண்ணுறேன், அந்த கார்புரேட்டரில் வந்து டியூனிங் பண்ணுறேன், அந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா இது செய்வாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அந்த கார்புரேட்டரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் கார்புரேட்டரை எம்டியாக விடாதீங்க. கார்புரேட்டரில் எப்போயுமே பெட்ரோல் இருக்கணும். ஸோ வந்து நீங்கள் வண்டி நிறுத்தும் பொழுது எப்போயுமே ரிசர்வேஷனில் வச்சு விடுங்க. ரிசர்வேஷனில் வச்சே நீங்கள் வண்டியை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் வந்து மைலேஜ் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்புரேட்டர் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து கார்புரேட்டர் வந்து ஓவர்ஃப்ளோ தான் ஆகுதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட் டிப்ஸு. செகண்ட் டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பீடாக போகக்கூடாது. உங்களுக்கு மைலேஜ் ஒரு பைக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே, rxன்னு கிடையாது, எந்த பைக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு மைலேஜ் வேணும்னா நீங்கள் வந்து ஒரு மீடியமான ஸ்பீடை தான் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். இதே ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா மைலேஜ் உங்களுக்கு வந்து வண்டி தராது. எக்ஸாம்பிளுக்கு என்எஸ்ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா 40 to 50 போனீங்கன்னா ஒரு 39 to 40 தரும். கொஞ்சம் விரட்டினீங்கனாலும் 35-30 மாறிடும். அது மாதிரி தான் 2 ஸ்ட்ரோக் பைக்கு. ஆனால் 4 ஸ்ட்ரோக் பைக்கில் கூட விரட்டினீங்கன்னா 5 தான் மைலேஜ் குறையும். 2 ஸ்ட்ரோக் பைக்கை பொறுத்த வரைக்கும் விரட்டினீங்கன்னா 10 மைலேஜ் குறையும். டாப் ஸ்பீட்லலாம் போனீங்கன்னா உங்களுக்கு வண்டி இப்போ 50 தருதுன்னா 25 தான் மைலேஜ் தரும். 25னா அப்போ யோசிச்சு பார்த்துக்குங்க, விரட்டுறதை நிறுத்துங்க. மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய க்ரூசிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 50 to 60க்குள்ளே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு 45 மைலேஜாவது வந்து rx தர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முதல் இதான கார்புரேட்டர் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மைலேஜை வந்து நீங்கள் வந்து பக்காவாக வச்சுக்கணும்னா வண்டியில் ஸ்பீடாக போகக்கூடாது. நார்மல் ஸ்பீடில் தான், நார்மல் க்ரூசிங் ஸ்பீடில் தான் நீங்கள் வண்டியை வந்து ஓட்டணும். இதுதான் 2வது டிப்ஸு. அடுத்து 3வது டிப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் ஃபில்ட்ரு நீங்கள் வந்து எப்போயுமே க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏர் ஃபில்டர்னாலேயும் ஒரு சில பைக்குகளில் வந்து மைலேஜ் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடையாது. அது ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஏர் ஃபில்ட்ரு வந்து நட்டாக இருந்துச்சுன்னா இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகும். இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகும்போது ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பிகாஸ் என்னோடய வண்டியில் ஓவர் ஹீட் ஆகும்போது ஓவர்ஃப்ளோ ஆச்சு. அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ நீங்கள் வந்து ஏர் ஃபில்டரை வந்து நல்லா க்ளீனிங் பண்ணி வச்சுக்கோங்க. ஏர் ஃபில்டரை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. க்ளீன் பண்ணாமல் நீங்கள் ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் ஹீட்டாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதுதான் 3வது டிப்ஸு. 4வது டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சைலன்சரில் ஆல்ட்ரேஷன் பண்ணாதீங்க. சைலன்சரில் சவுண்டு வேணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஆல்ட்ரு மஃப்ளரை தூக்கி போட்டுக்கிட்டு உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து 50 கொடுத்துச்சு, ஆல்ட்ரு மஃப்ளர் போட்டதும் மைலேஜ் சுத்தமாக படுத்துருச்சுன்னு சொல்லி நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆல்ட்ரு மஃப்ளர் யூஸ் பண்ணாதீங்க. RX100 இருக்க ஒரிஜினல் மஃப்ளரே போட்டு ஒரிஜினல் பீட்டியே நீங்கள் கேட்டு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து தேவையில்லாத, அதாவது பிடுங்க தேவையில்லாத ஆணைகள்னு தான் நான் சொல்லுவேன். இருங்க நண்பா, க்ராஸ் பண்ணிவிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா பிடுங்க தேவையில்லாத ஆணி. ஸோ நீங்கள் வந்து ஆல்ட்ரு மஃப்ளர் போட்டு மைலேஜ் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மைலேஜ் கிடைக்காது. ஸோ ஆல்ட்ரு மஃப்ளர் யூஸ் பண்ணாதீங்க. இதுதான் 4வது டிப்ஸு. இதுக்கடுத்து 5வது ஒரு டிப்ஸாக நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலை பற்றி எல்லாருக்கும் தெரியும். பெட்ரோல்னு சொல்லி பேசும்போதே பெட்ரோல் ரேட்டு தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். 100 ரூபா கிட்ட வந்துருச்சு பெட்ரோல் ரேட்டு. பவர் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 96 ருபீஸு, நார்மல் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 93 ருபீஸு. பார்த்துக்குங்க. அப்போ ஏழைகள்லாம் என்ன ஆகுறது, என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அலர்ட் ஆறுமுகம் அண்ணன் சேனலில் சொல்லியிருக்காரு, வண்டியோட ரேட்டும் கூறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏப்ரலுக்குள்ளே வண்டி வாங்குறவங்க வாங்கிக்கங்கன்றாரு. அது வேறையா, இன்னொரு ஆப் வேறு வந்துருச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, RX-ஓட ஸ்பேரோட இது வந்து பார்த்திங்கன்னா ரேட் இன்னும் கொஞ்சம் கூறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ RX யூஸ் பண்ணுறவங்க ஜாக்கிரதையாக இருங்க. எதாக இருந்தாலும் டக்குன்னு வாங்கி போய் மாற்றி விட்ருங்க, எது மாத்திரதாக இருந்தாலும். பெட்ரோல் மெயின்டெனன்ஸ் வந்து சொல்கிறதுக்கு நான் மறந்துட்டேன். அது ஒரு மெயினான டிப்ஸு. என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, 10.5 லிட்ரு RX டேங்க் கெப்பாசிட்டி. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து 1.5 லிட்டருக்கு மேலே நீங்கள் வந்து ரிசர்வேஷன் கெப்பாசிட்டிக்கு மேலே ஒரு 6 லிட்டர் 1 லிட்டர் நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு மைலேஜ் நீங்கள் வேணும், கண்டிப்பாக மைலேஜ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் பண்ணித்தான் ஆகணும். 1.5 லிட்டருக்கு மேலே தான் நீங்கள் பெட்ரோல் வச்சாகணும். பெட்ரோல் ரேட் என்ன தான் 100-200 போனாலும் அந்த பெட்ரோல் நீங்கள் போடாமல் ரிசர்வேஷனுக்கு மேலே வைக்காமல் அவங்க வண்டி வந்து கண்டிப்பாக மைலேஜ் தரதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் பழைய வீடியோ 2 ஸ்ட்ரோக் வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன். RX-னா நான் ரொம்ப மெயினாக வச்சு சொல்கிறது என்னென்னா, 1.5 லிட்டருக்கு மேலே ரிசர்வேஷன் கெப்பாசிட்டிக்கு மேலே எப்போயுமே ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து எப்படி சொல்கிறது, கண்டினியூஸாக வந்து தொடர்ந்து மைலேஜ் உங்களுக்கு வந்து ஒழுங்காக கிடைக்கும், விட்டு கிடைக்காம ஓரளவுக்கு ஒழுங்காக கிடைக்கும். ஸோ இந்த 5 டிப்ஸு வந்து மெயினான டிப்ஸு. இந்த 5 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்கள் பைக் மைலேஜ் தரணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த 5 டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 5 டிப்ஸில் ஒரு டிப்ஸை நீங்கள் வந்து இது பண்ணிங்கனாலும், ஏர் ஃபில்டர் கூட பரவாயில்ல, மற்ற டிப்ஸுகள் நீங்கள் இது பண்ணிங்கன்னா, ஏர் ஃபில்டருமே ஒரு முக்கியமான டிப்ஸு தான். மற்ற 4மே ரொம்ப முக்கியமானது. நீங்கள் அதை வந்து மைலேஜ் வேணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஸ்பீடாக இருக்கட்டும், கார்பரேட்டர் மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மைலேஜ் வந்து டீசெண்டான மைலேஜ் வந்து நீங்கள் RX-ல வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. ஒரு 1-2 விஷயங்கள் இருக்குது, அதை சொல்லிட்டு நான் அந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இதோட வெயிட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு க்ராஸ் பண்ணிக்கிறேன். அன்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன்னு சொல்லலாம், தம்பின்னு சொல்லலாம். என்னோடய சகோதரர் ஒருவர் வந்து ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. அந்த சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா AR aquarium அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதில் வந்து ஃபிஷ்ஷு வந்து டேங்க் எப்படி செய்கிறது, ஃபிஷ் மெயின்டெனன்ஸு, ஃபிஷ்ஷை வளர்க்கக்கூடிய டிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இது பண்ணுறாரு. ஃபிஷ்ஷை சேலும் பண்ணுறாரு வத்தலக்குண்டு ஏரியாவில். அந்த வத்தலக்குண்டு ஏரியாவில் நீங்கள் வந்து எங்கேருந்து நீங்கள் ஆர்டர் போட்டாலும் இங்கேருந்து அங்கே வந்து அனுப்புறதுக்கு வந்து அவர் எந்த அளவுக்கு வச்சுருக்காரு எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு வீடியோ வந்து நான் போடணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவரோட சேனல் லிங்க் இருக்குது. அதை போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், அந்த சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் வந்து என்ன மாதிரிலாம் இது வச்சுருக்காருன்றத ஒரு வீடியோ வந்து தனியாக வந்து நான் வெயிட் பண்ணி போடுறேன். அப்படி நான் வெயிட் பண்ணி போகணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவர் அக்வேரியம் போயிட்டு ஒரு தனியாக ஒரு ரிவ்யூ பண்ணிடுவோம். ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாகவே பண்ணுறாரு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு கொடுத்த சப்போர்ட் 2 ஸ்ட்ரோக் லெஜெண்ட்ஸ் ஃபேமிலி அவருக்கும் கொடுப்பீங்கிறத நான் நம்புகிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தர்மபுரி யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, நமக்கு ஹெல்ப் பண்ணவர். நம்ம பைக்கில் வந்து பெரிய வேலையை இது பண்ணாமல் சிம்பிளாக முடிக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்தவர். அவரோட சேனல் லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவர் பேர் என்னங்கிறது மறந்து போகுது எனக்கு. சாரி நண்பா, அவங்க பேர் மறுபடியும் எனக்கு மறந்து போச்சு. அவரோட சேனல் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவர் வந்து
பைக்கை பற்றின ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அழகாக சூப்பராக தெளிவாக சொல்கிறாரு, எடுத்து சொல்கிறாரு. அவரோட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எனக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து நீங்கள் அவருக்கும் தயவு செஞ்சு கொடுங்க. ஏன்னா அவர் வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார். அவர் எந்த லெவலுக்கு போனாலும் அவர் வந்து ஒரு லெவலில் இப்போதைக்கு ஒரு 500 சம்திங் என்னமோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவர் வந்து வளர்கிறதுக்கு நான் வந்து அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அவரோட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் ஃபாலோ பண்ணுங்கள். இது எதுவுமே நான் பெய்ட் ப்ரொமோஷன் எதுவும் பண்ண கிடையாது. என்னோட சகோதரர் ஒருத்தவர், அதுக்கப்புறம் நம்ம டூ ஸ்ட்ரோக் லெஜெண்ட்ஸ் ஃபேமிலியில் இன்னொருத்தவர், அவங்க 2 பேத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம எஸ்ஜே விலாக்ஸ் தம்பியோட சேனல்லையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணி, அதாவது ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுற வரைக்கும் அடுத்து டாடா பை பி டேக் கேர் ஃப்ரம் ஷேக் மீதி NS ரைடர். ஓகே நண்பா, நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.